என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அதிமுக நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட தலைவர்கள்? அவங்க கிட்ட யார்கிட்டயாவது பேச முடிஞ்சதா? என்ன சொல்றாங்க அதிமுகவோட தோல்வி பத்தி அவங்க? அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் நிர்வாகிகளாகட்டும் இல்லை கிளை கழகத்தில் கீழே கிராஸ் ரூட்ல இருக்கவங்களுக்கு லீடர்ஷிப் தான் வந்து அதிமுகவை தொடர்ச்சியாக வந்து ஹோல்டு பண்ண விஷயம். இப்போ ஏன் வந்து திமுகவில் இருந்து இதுக்கு முன்னாடியும் திமுக இதை விட மோசமான தோல்வியெல்லாம் சந்திச்சிருந்திருக்காங்க, அதிமுக மோசமான தோல்விகளை சந்திச்சிருந்திருக்காங்க. ஆனால் திமுக இது போல வந்து முன்னாள் அமைச்சர்கள் அப்படியே ஒரு ஒரு மாசா வந்து போய் ஒரு மாற்றுக் கட்சியில் இணையிறது, அதிமுக இணையிறது அப்படின்ற மாதிரியான சூழல் கடங்கால பார்த்தது இல்லை. 2011 3ஆம் இடத்துல தான் திமுக இருந்தது. இதே போல இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையை விட மோசம். இப்போ அதிமுக 47 தொகுதிகள், அப்போ திமுக அதற்கும் குறைவான இடத்துல தான் வென்றிருந்தாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து அணி மாறல, வேற தேமுதிகவுக்கோ அல்லது திமுகவுக்கோ போல. அப்போ வாட் இஸ் ஹோல்டிங் தம் டுகெதர்? அவங்க எது இணைக்க அப்படி டைட்டா வச்சிருந்திருக்கு அப்படின்னா, கட்சி அவங்க எல்லாரும் கொள்கை சார்ந்து உள்ள வந்தவங்க, கொள்கை சார்ந்து இயங்குறாங்க. கட்சியில தலைவர்கள் அடுத்தடுத்து அவங்களுக்கு ஸ்கோப் நிறைய இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க திமுகல. அதே அதிமுகல அங்க ஐடியாலஜி அப்படின்றது ஆன்டி டிஎம்கே அப்படின்றதான் பிரதானம். மாநில கொள்கை, மாநில சுயாட்சி ஆகட்டும் அல்லது இருமொழி கொள்கையோ இல்லை சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றதெல்லாம் இரண்டாம் பட்சம் தான். முதல்ல வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்றதான். அப்போ ஆன்டி டிஎம்கே அப்படின்றத ஒரு இன்னொரு கட்சி எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்றப்போ அது தாவேக்காக தான் இருக்கு. அப்போ இயல்பாக அதை நோக்கி தான் ஆதரவாளர்கள் போகக்கூடும் ஒன்று. இரண்டாவது, இப்போ அதே ஆல்ரெடி முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி வெவ்வேறு தருணங்கள்ல அவங்க பவர்ல இருந்திருக்காங்க. அது அப்போசிஷனா இருந்தாலும் அதுகிட்ட ஆல்சோ அதுக்கும் ஒரு அதிகாரம் இருக்கு, ஒரு பவர் இருக்கு. அப்போ இப்போ இந்த வாட்டி ஆட்சியிலும் இல்ல எதிர்கட்சியாகவும் இல்ல அப்படின்றப்போ இயல்பாக அதிகாரத்தை நோக்கி நகர்தல் அப்படின்றது ஆன்டி டிஎம்கே அப்படின்ற பாயிண்ட். அப்படின்னா தாவேக்காவை தவிர்த்து அதிமுக ஏன் பவுன்ஸ் பேக் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கை அந்த நிர்வாகிகள் கிட்ட இல்லையா? ஏன் இது வந்து கடந்த காலங்களிலுமே வந்து பாஜக ஏன் வந்து 11% வாக்கு கிடைத்தது 2024? ஏன்னா அதிமுகவை பொறுத்த அதிமுகவுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றது அவங்களோட ஒற்றை புள்ளி. அப்போ திமுக வீழ்த்தக்கூடிய சக்தி யாராக இருக்கும் அப்படின்னா அது அதிமுகவாக தான் இருந்தது. அதனாலதான் எவ்வளவு 3ஆம் மணி வந்தாலும், தேமுதிக வந்தப்பும் சரி, மதிமுக வந்ததும் சரி, கமலஹாசன் அவர்கள் வந்தப்பும் சரி, திமுக வீழ்த்தக்கூடியவர்கள் யார் அப்படின்றப்போ அதிமுகவுக்கு தான் அந்த பலம் இருக்குன்றனாலதான் அந்த வாக்கு சதவீதம் வந்திருந்தது. அண்ணாமலை அவர்கள் தனித்து போட்டியிடும் பொழுது ஒருவேளை சில இடங்கள்ல வந்து அதிமுக பாஜகவால் வீழ்த்த முடியுமோன்றனால அவங்களோட வாக்கு சதவீதம் ஒரு சில இடங்களில் கூடுது. இந்த முறை அந்த இடத்த விஜய் வென்றிருக்காரு. விஜய் முதல் தேர்தலையே 2 ஆண்டுகள்லயே வந்து சாதிச்சு காமிச்சிருக்காரு. அப்ப இயல்பாக அதிமுகவினர் அங்கதான் செல்வாங்க. இங்க பவுன்ஸ் பேக்கருக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு கேட்டா அவங்களுக்கு நெருக்கடிகள் தான் இன்னும் அடுத்து வர காலங்கள் அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப நம்பர்ஸ் வழக்கமா வந்து தேர்தலில் வந்து ஜெயிச்சவங்க வந்து தொகுதி கணக்கு பேசுவாங்க, தோற்றவர்கள் வந்து சதவீத கணக்கு பேசுவாங்கன்ற மாதிரி வேற வழியில் சதவீத கணக்கு பேசிதான் ஆகணும். ஏன்னா சதவீத கணக்கு அதிமுகவுக்கு அவங்களோட கிராஸ் ரூட் ஸ்ட்ராங்கா இருக்குன்றதை காமிக்குது. ஏறத்தாழ 44 இடங்கள்ல வந்து 2ஆம் இடம் வர்றாங்க. 2ஆம் இடமுமே வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 1ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் ஒரு சொற்ப வாக்குகள்ல தான் வந்து தவற விட்டுருக்காங்க. அதுல ஏறத்தாழ 28 தொகுதிகளில் 30% அதிகமான வாக்குகள் பெற்றிருக்காங்க. அப்ப அங்க இன்னும் வந்து கிராஸ் ரூட் லெவல்ல கட்சி ஸ்ட்ராங் வலுவாக தான் இருக்கிறது அப்படின்னு பாக்குறது. அடுத்து 3ஆவதாக 81 தொகுதிகளில் 3rd பிளேஸ் வர்றாங்க. அதுல ஏறத்தாழ 32 தொகுதிகளில் 25% மேல வாக்குகள் பெற்றிருக்காங்க. 3ஆம் இடத்துக்கு வந்துமே 25% வாக்குகள் பெற்றிருக்காங்கன்னா அங்கேயும் ஏறத்தாழ ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இன்னொரு 10% தேவைப்படுது அவங்க அந்த இடத்துல தொகுதியில் வெற்றி பெறுறதுக்கு. அப்போ இந்த இடங்கள்லாம் அவங்க திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் பேஸா இப்ப அண்ணன் சொன்னாரு, காஞ்சிபுரம் கடந்த தேர்தலையும் தோத்து இருந்திருக்காங்க, இந்த தேர்தலும் தோற்றாலும் ஆய்வு பண்றோன்னு. அந்த ஆய்வு ப்ரொசீஜரே கட்சியில் பேசும் பொழுது அவர்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கு, தோற்றிருந்தாலும் கூட கட்சி வந்து ஒரு 30% வாக்குகளை எங்கெல்லாம் நிலைநிறுத்த முடிஞ்சிருந்திருக்கோ அங்கெல்லாம் தான் திரும்ப முதல் கட்டமாக ஆய்வு பண்றாங்க. அங்க மேலும் வலுப்படுத்தணும். அங்க எப்படி அதை வந்து 2ஆம் இடத்துக்கு வந்தது எப்படி முதல் இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 3ஆம் இடம் வந்தது எப்படி 2ஆம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்ற ஆய்வு நோக்கி தான் நகர்றாங்க. அதுல சில கேள்விகள் என்னன்னா, தேர்தலுக்கு முன்னாடி அந்த தேர்தல் அப்போ இருந்த நிலவரத்தை நீங்க சொன்னீங்க. ஆனா தேர்தலுக்கு பிறகு சூழல் பெருமளவு மாறினதா நீங்க நினைக்கலையா? ஏன்னா 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காக்கு போய் இணைஞ்சிருக்காங்க. இன்னும் அதுக்குள்ளேயே சில மனக்கசப்பு வந்து 2ஆக பிரிந்து மறுபடியும் இணைந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த வாக்கு சதவீதத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காதா? இப்போ வாக்கு சதவீதத்தை டிஸ்டர்ப் பண்ணிருக்க கூடும். ஆனா இப்ப நம்மளுக்கு குவான்டிட்டி பண்றதுக்கு அடுத்து இமீடியட்டா எந்த எலெக்ஷன் நடக்கல. இப்ப கடைசியா நடந்து மே 4 முடிவுகளை வச்சு மட்டும்தான் அங்க அனலைஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்து இந்த இடங்கள் மாறி இருக்காங்க. இப்ப நாளைக்கு உதாரணத்துக்கு மதுராந்தகம் எம்எல்ஏ வந்து 25,000 பேரை வந்து தாவேக்கால் இணைக்கிறாரு. மற்றும் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னும் அவங்கவுங்க பகுதிகளில் வந்து அந்த விழாக்களை முன்னெடுக்கிறாங்க. அப்போ அந்த அனாலிசிஸ் வந்து இந்த தொகுதியில் வாரியாக அவங்க வந்து ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு. அடுத்து இந்த அசம்பிளி செஷன் 18ஆம் தேதி தொடங்கி 5 நாட்கள் நடக்கிறதா இருக்கு. அது முடிஞ்சதுக்கு பிறகு எல்லா மாவட்டங்களும், தமிழ்நாடு முழுக்க இருக்க அனைத்து மாவட்டங்களும் இப்படியான ஆலோசனை கூட்டங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த பிரிந்து போன ஏறத்தாழ இந்த அசம்பிளி நடந்த சமயத்தில் ஆதரவளிச்ச எம்எல்ஏக்கள் பல பேரை வந்து தகுதி நீக்கம், கட்சியிலிருந்து பொறுப்புகள் இருந்து விடுவிச்சிருக்காங்க.
அப்ப அந்த பொறுப்புகளில் வந்து புதிய நபர்களை போட வேண்டும், இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்றது கடந்த 4 நாட்களாக இன்றைக்கு நடந்த கட்சி அலுவலகத்தில் நடந்த கூட்டத்துக்கு முன்பாகவே பல்வேறு இளைஞர்களை வந்து சந்திச்சிருந்திருக்காரு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள். சந்திச்சதுல அவங்களுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து எலிவேட் பண்ணணும், அவங்களை கட்சிகளை இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்றது 2 திராவிட கட்சிகளையும் வந்திருக்கு. அதை வந்து இங்க நேரடி இருக்கிறாங்க. வழக்கமா திமுக என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப இந்த ஆய்வறிக்கை எல்லாம் நடந்தது அப்படின்னா அவங்க அப்படி ஒரு முடிவு எழுதியிருப்பாங்க, கட்சி இதெல்லாம் பண்ண போறோம், இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு தீரம் தான் வேணும். அந்த தீரம் தான் இந்த அறிக்கை. அதிமுக எப்படின்னா யாரெல்லாம் இருக்கவங்களை எங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்து தலைமை அந்த முடிவு எடுப்பாங்க. நேரடியாக இங்கேயும் தலைமை முடிவு எடுக்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு தியரி ஃபார்ம் பண்ணுவாங்க. இங்கே தியரிலாம் ஃபார்ம் பண்ணாம முடிவு எடுத்து அதை அப்படியே அனௌன்ஸ் பண்றதுன்றது தான். இப்போ அந்த முடிவுகளை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து பெருமளவில் இளைஞர்களை வந்து கொண்டு வரதுக்கான மூசை தான் பேசின வரைக்கும் சொல்லியிருக்காங்க. திரு ரகு, கூட்டணியாக பார்க்கும்போது தேர்தலுக்கு முந்தைய நிலவரத்தைப்படி திமுகவில் இருந்த கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் யாருமே அங்க இல்ல. ஒண்ணு வெளியில இருந்து தாவேக்காக ஆதரவு கொடுக்குறாங்க, இல்ல தாவேக்கால இணைஞ்சிட்டாங்க. ஆனா அப்படியே அதிமுகவை பார்த்தோம்னா அவங்களுடைய கூட்டணி அமமுகவாகட்டும் பாஜகவாகட்டும் மற்றவங்க யாருமே நாங்க அதிகாரப்பூர்வமா இந்த கூட்டணி இல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படி இருந்துமே கூட அதிமுக மேல அந்த நம்பிக்கையின்மை அங்க இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? வேதவள்ளி, நீங்க பாத்தீங்கன்னா 19 இடத்துல டெபாசிட் இழந்திருக்காங்க ஏடிஎம்கே மட்டும். அவங்க கூட்டணி 32 இடத்துல இழந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு அலார்மிங் சைன்ஸ் கிடையாதா? எனக்கு அந்த நீங்க ஒட்டுமொத்தமா வாங்கின வாக்குகளை வச்சுக்கிட்டு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நம்பிக்கை இருக்குன்னு சொல்றது வந்து சரியான வாதமா எனக்கு படலை. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டத்துல அவ்வளோ வாக்குகள் வச்சிருக்கோம், இவ்வளோ வாக்கு சதவீதம் வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுலாம் யூஸ் கிடையாது. நீங்க எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க, ரீஜன் வைஸ் நம்ம தமிழ்நாட்டை பிரிச்சோம்னா பல ரீஜன்ஸ்ல அவங்க வந்து வாஷ் அவுட் ஆயிருக்காங்க. போன முறை நீங்க வந்து இந்த கேடிசிசில ஒரே ஒரு சீட்டு தான் ஜெயிச்சாங்க. யாரு? மரகதம் குமரவேல் மட்டும் தான் ஜெயிச்சாங்க இங்க மதுராந்தகம். இப்ப அவங்க ஜெயிச்சிருக்காங்க செய்யூர்ல ஒரு சீட்டு செங்கல்பட்டு மாவட்டத்துல, அதுக்கப்புறம் இவர் திருத்தணியில ஜெயிச்சிருக்காங்க. இது என்ன முன்னேற்றம்? 2 தேர்தலா வாஷ் அவுட்டிங்க. அதே மாதிரி டெல்டால ஓஎஸ் மணியன் காமராஜ் ஜெயிக்கிறாரு, அப்புறம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் ஜெயிக்கிறாரு. பிரச்சனை என்னன்னா அவங்க ஜெயிக்கிறது இல்ல, மத்தவங்களை என்ன ஜெயிக்க வைக்க மாட்டீங்க நீங்க அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கிற மாவட்டங்களை தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப திமுக இருக்கிற அட்வான்டேஜ் வந்து இவங்களுக்கு கிடையாது. எதிர்க்கட்சியா இருந்த பக்குவம் உண்டு, தொண்டர்களுக்கு அந்த பக்குவம் உண்டு. ஹிஸ்டாரிக்கலா பாருங்க, திமுக இருந்து எத்தனை பேர் ஏடிஎம்கேக்கு வந்திருக்காங்க? ரொம்ப ரொம்ப குறைவு. போனவங்க கூட திரும்பி திமுக வந்துருவாங்க. சத்யவாணி முத்து திரும்ப கடைசியில இறக்கிறதுக்கு முன்னாடி திமுக வந்துட்டாங்க. நாஞ்சில் மனோகரன் அங்கேயும் இங்கே வராரு. சுப்புலட்சுமி ஜெகதீசன் ஏடிஎம்கே டிஎம்கே வராங்க. டிஎம்கே ஏன் அவ்வளவு பேர் அங்க போகல? நீங்க டிஎம்சிய உதாரண காமிச்சார்ல வில்சன், நான் கேட்கிறேன், டிஎம்சியும் ஏடிஎம்கேயும் ஒண்ணு. அது வந்து ஒரு வசீகர தலைமை கீழே இயங்குற இயக்கங்கள், பெரிய அளவுல கொள்கையை பத்தி அலட்டிக்கிறது இல்ல, அது பிரச்சனைன்றனா. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எழுந்திருக்காங்க கேரளால. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எல்லாரும் பிஜேபியும் காங்கிரஸும் போல? அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருக்குது. திமுகவுக்கு டெஃபினட்டா ஏடிஎம்கே விட அதிக கொள்கை பிடிப்பு இருக்கு. அதனால எதிர்க்கட்சியா கூட இயங்க முடியுது அவங்களால. இவங்க அந்த மாதிரி பக்குவமே கிடையாது. இப்ப பிஜேபியோட இருக்கிறது கழுத்து சுத்துற பாம்பு. இருமொழி கொள்கையா இருக்கட்டும், மாநில சுயாட்சியா இருக்கட்டும், மத்த எல்லா விஷயத்திலையும் நிதி கொடுக்காத விஷயம் எதிரையுமே ஏடிஎம்கே போராட முடியாது. என்னத்தை போராடுவாங்க? செய்யறது அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி பாஜக. அதுவே அவங்களுக்கு பிரச்சனை. அப்புறம் இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவரு வந்து உதயநிதி எடப்பாடி படத்தை காமிச்சிட்டு இருந்தார், அதை மக்கள் ரசிக்கல. அவரும் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு பதிலடியா ரைவல் யாரு? உங்க ரைவல் விஜய். அதை வந்து இப்பயாவது ஒத்துக்கிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். இப்போ ஒத்துக்கிட்டாரு. யாருகிட்ட சண்டை செஞ்சவங்க தான் பிரச்சனைங்கிறத இப்பயே ஒத்துக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி டிவிக்கு அப்புறம் ரீல்ஸ் போடணும்ன்றாரு. ரீல்ஸ் அவர் அதிமுக எதிரி இல்லைன்னு உதயநிதி சொல்லவே இல்லை. நம்ம சண்டை போட்டது டெல்லி கிட்ட 27ல் 1 தான் ஜெயிச்சிருக்காங்க அவங்க கிட்ட. அதுதான் தவறுன்னாரு. நம்ம வந்து டெல்லியை நம்ம சொல்லிட்டு இருந்தோம், ஆனா எதிரிங்க இங்க தான் இருந்தாங்க அப்படின்றத அவர் சொன்னார். ரெண்டாவது விஷயம், கொள்கை கொள்கை கொள்கைன்றாருல்ல. உங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொள்கை கிடையாதா? 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் சீனியாரிட்டி அடிப்படையில் உங்க கூட்டணியில ஜெல்லா இருந்தாங்கல்ல, கொள்கை கூட்டணி தானே. எங்க கொள்கை கூட்டணி செதறி போயிடுச்சு? அதிமுக சைடில் தான் கொள்கை இல்லை. நீங்க உங்க சைடில் எல்லாமே கொள்கை கூட்டணி தானே. எல்லாமே 10 தேர்தல் 10 தோல்வியில கூட பழனிசாமி கிட்ட கூட்டணி உருவாச்சு, ஒத்த தோல்வியில திமுக அனாதை ஆயிடுச்சு. செதறதுக்கு காரணம் கொள்கை இல்லாத ஏடிஎம்கேவோட கூட்டணி அமைக்க முயன்றது. அதனாலதான் விசிக கம்யூனிஸ்ட் வெளில வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் யாருக்குமே மேண்டேட் கிடைக்கல, நம்ம ஒத்துமையா இருப்போம், திரும்ப ஒரு எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா விசிக கம்யூனிஸ்ட் இருந்திருக்கலாம். இவங்க பிஜேபி ஆசீர்வாதத்தோட இருக்கிற ஏடிஎம்கேவோட ஒரு கூட்டணிக்கு முயன்றாங்கல்ல திமுக. அதனாலதான் அந்த கூட்டணியோட ஒரே ஒரு விஷயம் ரகு கிட்ட சொல்றேன். கம்யூனிஸ்ட் தலைவர்கள் முதல்ல தீர்மானம் பண்ணும்போது
அதிமுக திமுக கூட்டணிக்கு போது அதனால போறோம்னு சொன்னாங்களா? விசிக சொல்லுச்சா? அது ஒரு காரணம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க காங்கிரஸ் சொல்லுச்சா? அது ஒரு காரணம். அவங்க சொன்ன வார்த்தை சனாதனம் உள்ள வந்துரும், ஜனாதிபதி உள்ள வந்துருவாரு, பிஜேபி உள்ள வந்துரும். அதனால திரு ஸ்டாலின் வந்து திரு ஸ்டாலின் வந்து சண்முகம் தலைமையில இருக்கிற இது ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. திரு ஸ்டாலின் வந்து மக்கள் வந்து எலெக்ஷனுக்கு தயார் இல்லைன்னு சொன்னது தவறு. யாருக்குமே கிளியர் மேண்டேட் கிடைக்கல. நாங்க ஒத்துமையா இருப்போம், காங்கிரஸ் போனாலும் பரவாயில்ல, நான் கம்யூனிஸ்ட் விசிக மத்தவங்க நம்புறேன், நம்ம வந்து திரும்பி ஒரு எலெக்ஷனை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இது வந்து மக்கள் தயார் இல்லைன்னு அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில நீங்க கவர்னர் ஆட்சி கொண்டு வந்து பிஜேபி கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கு வந்து இது வரைக்கும் செக்யூலரா இருக்கிற விஜய்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இவர் கட்டுக்கோப்பா வச்சிருந்திருக்கும், முயற்சி செஞ்சிருக்கணும். ஏடிஎம்கேயோட போக முயற்சி செஞ்சிருக்கூடாது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டுமே எந்த மக்கள் வந்து திரு ஸ்டாலின் போய் எலெக்ஷன் வேணாம்னு சொன்னாங்க? அவர் எப்படி சொல்லலாம்? நாங்க போய் ஜஸ்ட் ஓட்டு போட போறோம், எங்களுக்கு என்ன செலவு இருக்குது, நாங்க போட்டு தயாரா தானே இருக்கும், திரும்பி ஒரு எலெக்ஷன் வந்தா கூட நாங்க ஃபேஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் அவர் பண்ணிட்டாரு. அது பண்ணாம இருந்தா இன்டாக்டா கூட இருந்திருக்கும். ரைட்.